இயற்கையிலே காடுகளும் மலைகளும் ரொம்ப ரொம்ப அழகானதுங்க. அப்படிதான் இந்த ஒரு காட்டுப்பகுதி பாருங்களேன். கிட்டத்தட்ட வெயில் காலம் ஆகுது. ஆனா இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியா இருக்குது மக்களே. இப்போ நான் இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கேன். இங்க பாருங்க. மரங்கள் எல்லாம் எவ்வளோ வரிசையா வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட மரங்கள வச்சு பாதுகாக்கிறாங்க. இந்த இடம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. இப்போ நம்ம மறுபடியும் சாரி. இப்படிப்பட்ட இடங்கள்லாம் பார்க்க முடியாது. ஆனா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சூப்பரா இருக்கு மக்களே. ஒரு பக்கம் மரங்களை வச்சு பாதுகாத்துருந்தா அதே மரங்களை நம்மளோட சுயநலத்துக்கோசம் அழிச்சிட்ருக்கோம். இங்கே பாருங்கள் மரங்கள்லாம் எப்படி அழிக்கப்பட்டிருக்கு அப்படி சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த மரம் 2 வருஷமாக வளர்ந்துருக்கும். ஆனால் இப்போது அழிக்கப்பட்டு இருக்குது மக்களே. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருங்களேன் வேரோடு பொழந்து தள்ளியிருக்காங்க. இந்த ஒரு கம்பம் நடத்துக்கோசம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. மக்கள் தன்னுடைய சுயநலத்துக்கோசம் என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இது ஒரு சாட்சியாக இருக்கலாம் மக்களே. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாங்க அடுத்து நம்ம காட்டுக்குள்ளே போகலாம். மக்களே இந்த ஒரு பகுதி எப்படி இருக்குது பாருங்கள். நீர்நிலை பக்கத்துலேயே அடர்ந்த காடுகள் போல் ஒரு இடங்க. பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. கிட்டத்தட்ட ரொம்ப அழகான ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னால் அவங்களை நம்ப முடியுதா? அப்படி தான் இருக்குது. இருக்குங்களா மக்களே. ஏரி பக்கத்தில் ஒரு அழகான இடம். இந்த ஒரு அழகான இடத்துல தான் இப்போது வந்திருக்கேன். இங்கே பாருங்கள் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது மக்களே. நான் இப்படி ஒரு அழகான இடத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்கல. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. கிட்டத்தட்ட வெயில் சுட்டே இருக்கிற நேரத்தில் இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் மக்களே. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நானும் அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்ருக்கேன். எல்லா இடத்துலையும் பிரமிப்பாகவும் அழகாக இருக்குது. கடவுள்கள் தந்த இடத்துல இது ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு இடமே சொல்லலாம். அப்படி ரொம்ப சிறப்பமாக இருக்குது. உங்களுக்கும் இந்த இடம் பிடிக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு காற்றுக்கு பதில் சொல்லுங்கள் மக்களே. காற்று பாருங்கள் எப்படி அடிச்சிட்ருக்கு அப்படி சொல்லிட்டு. எப்பா ரொம்ப அழகாக இருக்குங்க. அங்கே பாருங்கள் நேச்சர்னால் இது தாங்க. நான் இப்போவே இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் உட்கா போகிறேன். ஏன்னா காற்று அவ்வளோ அழகாக அடிச்சிருக்கு. காற்றுனா எப்படி தான் இருக்கு சூப்பராக இருக்குங்க. அங்கே பாருங்கள் குருவி கூடு சவுண்டு கேட்குதுங்களா? இயற்கை தந்த வரப்பிரசாதங்களில் இதுவும் ஒன்றுங்க. அழகாக பாருங்களேன். அந்த 2 கிளையில் அழகாக கூடு கட்டியிருக்கு. தெரிஞ்சு நமக்குள்ளே இந்த பக்கம் களை மறைச்சிச்சு. இருங்க நான் அந்த பக்கம் வரேன். பார்த்தீங்களா குருவி கூடுங்க. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். குருவி என்னை சுற்றி நிறைய குருவி கத்திட்டுருக்கு. அதனால் நான் கத்தி பார்த்தேன். குருவி இல்லைன்னு நினைக்கிறேங்க. இந்த பாருங்களேன் காட்டு அத்திப்பழம் அங்கேயும் இங்கேயும் காய்ச்சிருக்கு. நல்லா இருக்குது மக்களே. இது கிளிஞ்சல் பழங்கள். இப்போ சீசன் இல்லை. ஆனால் கிளிஞ்சல் பழங்கள் இன்னும் கொஞ்ச நாள் காய்க்க ஆரம்பிக்கும். பாருங்கள் கிட்டத்தட்ட ஏரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அழகான ஏரிங்க. மீன்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ மீன்கள் அங்கேயும் எங்கேயும் நல்லா இருக்குது. அப்படியே இப்படி வியூ பார்த்தா இங்கே பாருங்கள் இயற்கைக்கான இடம்னா இது தாங்க சொல்லுவோம். அப்படியே இயற்கையான ஒரு இடத்துல தான் இருக்கும். சூப்பராக இருக்குது மக்களே. அப்படியே இயற்கை. இந்த பக்கம் பார்த்தா பாருங்க ஃபுல்லாக மரங்களில் இப்போது காயெலாம் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன காய்னா வேப்பம்பழம் காய். பாருங்கள் யாருன்னா வேப்பம்பழம்லாம் சாப்பிட்ருக்கீங்க? சின்ன வயசில் நம்ம எல்லாருமே வேப்பம்பழம்லாம் சாப்பிட்ருப்போம். சூப்பராக இருக்குது மக்களே வேப்பம்பழம். அப்படியே பாருங்களேன்.